அண்ணா பேருந்து நிலையம் என்றோ கலைஞர் நூலகம் என்றோ கலைஞர் மஞ்சு விரட்டு என்றோ வைக்கும் பொழுது அதிமுக ஒருத்த இருக்கல. அப்ப ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆனால் இங்கே அதே பேருந்து நிலையத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரன் பேருந்து நிலையம் வைக்க முடியுமா? ஒரு சமூகம் எதிர்க்கும். முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் வைக்க முடியுமா? இங்க ஒரு சமூகம் எதிர்க்கும். இந்த பிளவுவாதத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த இரு கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்டு நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்மளாம் பெருமையா பேசிக்கிறோம். நாங்க தேவேந்திரர் 2 கோடி பேர் இருக்கோம், தேவர் 2 கோடி பேர் இருக்கோம், இங்க கவுண்டர் 3 கோடி பேர் இருக்கோம். நம்மளா பேசிக்கிற வேண்டியதா வெறும் 20,000 பேர் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கான். அதை நீங்க வந்து நுட்பமா கவனிக்கணும். எஸ்சிக்கும் நான் எஸ்சிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு நமக்கு 10,000 கொடுக்குறான்னா அவனுக்கு 8,000 கொடுக்குறான். அந்த 2,000 வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஆனால் இந்த இழிவை சாகும் வரை நாம் சுமந்து நிற்கிறோம். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மருத மக்கள் கழகம் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் சமூக உரிமை பட்டியலிலேற்ற சமய நல்லிணக்க மற்றும் அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் வருகை தந்திருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் மற்றும் எனது அன்பு அண்ணன் கனகராஜ் பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஏன் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும்? இந்திய வரலாற்றில் எஸ்சி பட்டியலில் உள்ள ஒரு சமூகம் தங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்கள் என்று ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் பல இருப்பினும் 1924ஆம் ஆண்டு பிசி பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது. அதன் பிறகு செம்பு பட்டயம் தமிழ்நாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட பெரிய பெரிய ஆலயங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு முதல் மரியாதை பரிவட்டம் இந்த சமூகத்திற்கான மரியாதை வழங்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளமாக இருக்கக்கூடிய மருதநில குடிகளான தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் வைத்து நம்மளுடைய வரலாறை இங்கே சீரழித்துக் கொண்டு விட்டார்கள். 1937இல் இந்த சமூகம் எஸ்சி பட்டியலில் கொண்டு வரப்படுகிறது. ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் எஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல் வகுப்பினருக்கு வெள்ளக்காரர்களால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த 12 லட்சம் ஏக்கரில் 1 ஏக்கர் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு கிடையாது. காரணம், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் வழங்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த சமூகம் எஸ்சி என்ற பட்டியலிலே இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இங்கே நாம் இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து அனுபவித்த பெரிய அளவுல ஒண்ணு நம்ம பெருசா ஒண்ணு அனுபவிக்கல. இன்னைக்கு எந்த ஒரு அரசு வேலைனாலுமே போட்டி தேர்வு தான் நடக்குது, பரிசீலித்து தான் போறோம். எந்த ஒரு காலேஜ் போனாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எஸ்சிக்கும் நான் எஸ்சிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு நமக்கு 10,000 கொடுக்குறான்னா அவனுக்கு 8,000 கொடுக்குறான். அந்த 2,000 வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஆனால் இந்த இழிவை சாகும் வரை நாம் சுமந்து நிற்கிறோம். ஒருத்தர் படித்து குரூப் 1 பரீட்சையில பாஸ் ஆகி அவர் ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரா வந்தா கூட இவன் கோட்டால வந்திருப்பான்னு ஈஸியா பேசுறான். அப்ப மற்றவங்க எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த இழிவு சுமை என்பது நாம் இந்த 75 ஆண்டுகளாக இதை நம்ம சுமந்து வர்றோம். அதனால நம்மளுடைய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பவர்களுக்கு நாம் இந்த 2026 தேர்தலில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதில்
ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இப்ப இங்க வந்து எஸ்சின்றது செக்யூரிட்டி கேஸ்ட், பட்டியலின ஜாதிகள், பட்டியலின வகுப்புகள், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு முன்பாக பேசிய ஆன்மீக ஐயா சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதி இந்த எஸ்சி பட்டியலுக்கு ஆதி திராவிடர் அப்படின்னு பேரை மாத்தினாரு. நாங்க என்ன சொல்றோம், இங்க யாரு ஆதி திராவிடர்? உன்னுடைய சாதி இந்த தமிழ் மண்ணுல கருணாநிதியினுடைய சாதி சின்னமேளம் என்று சொல்லக்கூடிய சாதிய நீ இசை வேளாளர்னு மாத்திருக்க. சின்னமேளன்றதான் உன் சாதி. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வெறும் 20,000 பேர் தான் இருக்கான். ஆனா நாங்க வந்து நம்மளாம் பெருமையா பேசிக்கிறோம், நாங்க தேவேந்திரர் 2 கோடி பேர் இருக்கோம், தேவர் 2 கோடி பேர் இருக்கோம், இங்க கவுண்டர் 3 கோடி பேர் இருக்கோம், நம்மளாம் பேசிக்கிற வேண்டியதான். வெறும் 20,000 பேர் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கான். அதை நீங்க வந்து நுட்பமா கவனிக்கணும். அப்ப இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ளே மோதல்களை ஏற்படுத்தி விட்டு அந்த மோதல், அந்த ஜாதிய மோதலை வச்சு இங்க குளிர் காஞ்சிட்டு இவங்க ஆட்சி ஆண்டுகிட்டே இருப்பாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயர நிதி, எல்லா நிதியும் வந்திருக்கான். ஆனா உழைத்து உழைத்து இந்த உழவுக்கு உணவளித்த இந்த சமூகம் கடைசி வரைக்கும் இன்னைக்கு தெருவில் என்று கத்தக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். திமுக எடுக்குமா? இல்ல இங்க ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடந்திருக்கு. இந்த அதிமுக ஆட்சி எடுப்பாங்களா? எடுக்கணும். இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஒரு சமூகம், ஒருத்தருக்கு வந்து இடஒதுக்கீடோ ஒரு சலுகையோ நீங்க வழங்கும் பொழுது அந்த சமூகத்துல எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாம நீ எதன் அடிப்படையில் வழங்குவ? இப்ப ஒரு 10 பேர் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு 10 பேருக்கான உணவை நம்ம வழங்கணும். அப்ப அந்த 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 அறையில 10 பேர் இருக்கான்னு தெரிஞ்சாதானே 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்க முடியும். ஆனா அங்க வந்து அங்க இருக்கிற 10 பேர் இருக்கான், நீ 2 பேருக்கு கொடுக்கிற உணவை கொடுத்து விடுற, அவன் எப்படி சாப்பிடுவான்? அதே மாதிரி 2 பேர் இருக்கிற இடத்துல 10 பேருக்கு கொடுக்கிற உணவை கொடுக்கிற, அவன் அங்க அந்த சாப்பாடு வேஸ்டா தானே ஆகும். அதைத்தான் சொல்ற, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடு. சட்டநாதன் எடுத்தார்ல, நீங்களே எடுங்க. எல்லா மாநிலத்தையும் எடுக்கிறான். இத சொன்ன உடனே மத்திய அரசு எடுக்கல, மத்திய அரசு சொல்லல. அப்ப இங்க இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் எல்லாம் எப்படி எடுத்தாங்க? நீங்க தனிச்சு செயல்படுறீங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நாங்க வந்து மத்திய அரசு பேச்ச கேட்க மாட்டோம், நாங்க வந்து தனிச்சு இயங்குறோம் சொல்றீங்களா? எடுக்க வேண்டியது ஏன் எடுக்க மாட்டேற? எடுத்தா தெரிஞ்சிடும் கருணாநிதியினுடைய ஜாதி இந்த தமிழக மண்ணிலே எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச என்ன பிரச்சனை? ஏன்னா இம்புட்டு பேர் இருந்தது நம்மள ஆட்சியாளரானு நம்ம நினைச்சிருவோம். அதனால எடுக்க மாட்டான். இந்த தமிழ் சமூகங்களை எண்ணி அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா அவன் புரிஞ்சுக்குவான். இங்க வந்து ஜாதிய மோதல்கள் இனி வராது. அவன் புரிஞ்சுக்குவான். இந்த தொகுதியில நாடா இத்தனை பேர் இருக்கான், அவனுக்கு தானே இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகள், ஜாதிய பிரச்சனைகள் அதிகமா வராது. அதனால இவங்கனால குளிர் காய முடியாதனால இந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டான். எல்லாரும் சொல்றாங்கல்ல எடுங்க, ஏன் எடுக்க மாட்டீங்க? அதே மாதிரி அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுன்றான். எவ்வளவு பேர் இருக்கான்னு எண்ணி கொடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுங்க. இப்ப இங்க நம்மளுடைய அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. நம்ம பேசுறோம் 50 ஆண்டு கால வரலாறு பேசுறோம். அண்ணன் செந்தில் மலர் எழுதிய மீண்டலும் பாண்டிய வரலாறு பேசுறோம். குருசாமி சித்தர் எழுதிய புத்தகங்கள் படிச்ச எல்லா வரலாறுலையும் பேசுறோம். ஆனா இன்னைக்கு நமக்கான வரலாற்றுக்கோ நமக்கோ ஏதோ அங்கீகாரம் இருக்குதா? எங்கேயாவது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கலைஞர் நாடுன்னு தான் பேர் வைக்கல, கருணாநிதி நாடுன்னு மட்டும் பேர் வைக்கல. எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க, ஊருக்கு செலவழிச்சான். அப்ப இது வந்து நுட்பமா ஒரு சின்ன விஷயம். நீங்க மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மாத்திர ஒரு எதிர்ப்பு கூட இல்ல, திமுக கார எவ்வளவு எதிர்க்கல. அதே மாதிரி திமுக காலத்துல கலைஞர் பேருந்து நிலையம் என்றோ, அண்ணா பேருந்து நிலையம் என்றோ, கலைஞர் நூலகம் என்றோ, கலைஞர் மஞ்சு விரட்டு என்றோ வைக்கும் பொழுது அதிமுக கார ஒருத்த எதிர்க்கல. அப்ப 2 பேருமே ஒண்ணுதான். ஆனால் இங்கே அதே பேருந்து நிலையத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரன் பேருந்து நிலையம் வைக்க முடியுமா? ஒரு சமூகம் எதிர்க்கும். முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் வைக்க முடியுமா? இங்க ஒரு சமூகம் எதிர்க்கும். இந்த பிளவுவாதத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த இரு கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்டு நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே இதுல இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சி
தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றதுக்கு தேனியில பிரம்மாண்டமா ஒரு மாநாடு போட்டோம். அதே மாதிரி மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்கும் பொழுது 20 கோரிக்கைகளை வச்சு நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு கூட்டம் போடும் பொழுது 4வது கோரிக்கையா தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்மொழிஞ்சிச்சு. அதனால என்னைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு ஒரு ஆதரவா நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.